6 மாவட்டங்களில் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 12 மாவட்டங்களில் 12 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளார்கள். 14 மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக பலத்த மழை பெய்யும் மாவட்டங்களில் தயார் நிலையில் மீட்புக் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அண்மை செய்தி. டிட்வா புயல் எதிரொலியாக 16 மாவட்டங்களில் பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. 12 மாவட்டங்களில் 12 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 14 மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தி. டிட்வா புயல் காரணமாக பலத்த மழை பெய்யும் மாவட்டங்களில் தயார் நிலையில் மீட்புக் குழுக்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். 6 மாவட்டங்களில் தயார் நிலையில் மீட்புப் படையினர் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? டிட்வா புயல் காரணமாக 28, 29, 30 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுமார் 16 மாவட்டங்களில் பல்வேறு பேரிடர் மீட்பு குழுக்களை தமிழ்நாடு அரசானது நிலைநிறுத்தியுள்ளது. அதன்படி தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் 12 குழுக்களும், தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு குழுக்கள் 16 குழுக்கள் என்று மொத்தம் 28 குழுக்கள் மொத்தம் 16 மாவட்டங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய இந்த 16 மாவட்டங்களில் மொத்தம் 28 பேரிடர் மீட்பு குழுக்களானது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த குழுவானது உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் முன்பு ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதாவது பெரிய மழை பெய்தால் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக இந்த குழுவானது சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.